So book back 1 mark. First question. The following graph shown current versus voltage values of some unknown connector. What is the resistance of this connector? So in the questions la paru ஒரு graph மாதிரி கொடுத்துட்டு அந்த graphல அதோட resistance value என்னன்னு கேக்குறாங்க. So நம்ம ohmsல அப்படினாவே graph எப்படி வரும்? ohmsல அப்படினா graph வந்து என்ன மாதிரி வரும்? straight line ல. ஏன் அப்படினா ஏன் ஸ்ட்ரைட் லைனா வருது? ஏன் ஸ்ட்ரைட்டா வருது? லைன் ஏன் ஸ்ட்ரைட் லைனா வருது? What is the reason? Current voltage எப்படி இருக்கு? Directly proportional னா அர்த்தம் ஸ்ட்ரைட்டா வருமா? இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது இன்க்ரீஸ் ஆகும். சோ அப்ப எனக்கு ஓம்ஸ் லால கிராஃப் வந்து நமக்கு ஸ்ட்ரைட் லைனா வரும். இது 1 மார்க் அப்படினு சொல்லி அண்டர்லைன் தான் பண்ண சொன்னேன். ஞாபகம் இருக்கா? அந்த ஒமீக்கு நான் ஒமீக்கு மேல ஓம்ஸ் லால வோல்டேஜ்க்கும் கரண்ட்டுக்கும் கிராஃப் வந்து எப்படி பிளாட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர்ஸ் வந்து ஸ்ட்ரைட் லைனா தான் வரும். 1 மார்க்ஸ்ல கேட்பாங்கன்னு சொன்னேன். சோ இதுல நமக்கு இந்த மாதிரி ஒரு கிராஃப் கொடுத்திருக்காங்க. சோ இதுல எனக்கு வோல்டேஜோட ரேஞ்ச் வந்து லாஸ்டா எது வரைக்கும் கொடுத்திருக்காங்க? 4. கரண்ட் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 2. சோ இப்போ இதுல நம்ம ஸ்லோப் எடுக்கணும் அப்படின்னா எப்படி ஸ்லோப் நம்ம என்ன பண்ணோம்? இப்போ இந்த வோல்டேஜ்க்கும் கரண்ட்டுக்கும் ஸ்லோப் அப்படின்னா என்ன வரும்? ரெண்டுத்தையுமே வந்து டிவைட் பண்ற மாதிரி வரும். சோ அப்ப டிவைட் பண்றப்ப நமக்கு ஸ்லோப் del v by del I அப்படின்னு வரும். del அப்படினா என்ன அர்த்தம்? சேஞ்ச். அப்ப எனக்கு எதுல இருந்து எதை மைனஸ் பண்ணோம்? சேஞ்ச் அப்படினா எதுல இருந்து எதை மைனஸ் பண்ணோம்? ஃபைனல்ல இருந்து இனிஷியலா மைனஸ் பண்ணுவோம். சோ நமக்கு இந்த வோல்டேஜ் வந்து ஃபைனல் எது? 4. இனிஷியல் வந்து என்ன? இதுல ஃபைனல் இனிஷியல் அப்ப 4 minus 0 divided by 2 minus 0. So divide பண்ணோம்னா 4/2. So the answer வந்து என்ன? Ohm's law formula படி 2 ohm. So option A. So இதுதான் வந்து first option ஓட answer. ஓகேவா? So next second problem பாரு. A wire of resistance 2 ohm. ஓகேவா? ஒரு வயரோட total resistance வந்து 2 per meter is bent to form a circle of radius 1 meter. அதாவது எனக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஓட வேல்யூ வந்து 2. இது என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த வயரை அப்படியே பெண்ட் பண்ணி ஒரு சர்க்கிளா வந்து ஃபார்ம் பண்றாங்க. ஓகேவா? இப்போ எனக்கு அந்த சர்க்கிளா ஃபார்ம் பண்றப்ப எனக்கு அதோட ரேடியஸ் வந்து 1 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. क्वेश्चन எல்லாம் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா 2 ஓம். அந்த வயரை இப்படி பெண்ட் பண்றப்ப எனக்கு அது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த சர்க்கிளோட ரேடியஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 1 மீட்டர். நெக்ஸ்ட் the equivalent resistance between its two diametrically opposite points A and B shown in the figure. சோ அப்ப என்ன கேக்குறாங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி நான் பெண்ட் பண்ணிட்டேன். அப்ப எனக்கு இந்த பக்கம் ஒரு பாயிண்ட் இந்த பக்கம் ஒரு பாயிண்ட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த பாயிண்ட் A B அப்படின்னு எடுத்துட்டேன். அப்ப இந்த A க்கும் B க்கும் நடுவுல இருக்கிற ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றதுதான் क्वेश्चन. ஓகேவா? அப்ப எனக்கு இத நான் பெண்ட் பண்ணி இத பெண்ட் பண்ண ஃபார்ம் பண்றப்ப எனக்கு இந்த ரெண்டு பாயிண்ட் ஒண்ணுக்கு ஒண்ணு parallel-ஆ இருக்கிற மாதிரி இருக்கு. சோ அப்ப அத வச்சு நம்ம டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். புரியுதா? நல்லா क्वेश्चन கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சால்வ் பண்ணு. ஒரு வயரோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 2. அத என்ன பண்ணிட்டாங்கன்னா பெண்ட் பண்ணிட்டு ஒரு சர்க்கிள் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்துட்டு அதுக்கு ஒரு ரேடியஸ் கொடுத்திருக்காங்க. அதோட வேல்யூ வந்து 1 மீட்டர். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ஃபார்ம் பண்றப்ப எனக்கு ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல இந்த பக்கம் ஒரு பாயிண்ட் இந்த பக்கம் ஒரு பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது A and B. இந்த ரெண்டு பாயிண்ட்க்கு நடுவுல இருக்கிற ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட். ஓகேவா? சோ அப்ப எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அப்படினா இப்போ எனக்கு இது வந்து சர்க்கிள் மாதிரி இருக்கு. வாட் இஸ் தி ஏரியா ஆஃப் தி ஸ்பியர்? 2πr. ஓகேவா? சோ அப்ப எனக்கு R is equal to 2πr the circumference of the circle 2πr. இது நமக்கு क्वेश्चंसல கொடுத்திருக்காங்க. எவ்வளவு? 2. சோ அப்ப 2πr into 2 4πr. இதுல r ஓட வேல்யூ வந்து என்ன? 1. அப்ப எனக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு அப்படினா 4π. ஓகேவா? இது ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் இங்க என்ன சொல்றாங்கன்னா two diametrically opposite points correspond to two semicircular lengths connected in parallel. சோ அப்ப எனக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இத R அப்படின்னு எடுத்துக்கிறேன்னா இப்போ நான் அத வந்து ரெண்டா பிரிக்கிறப்ப இந்த பக்கம் ஒரு பாயிண்ட் இந்த பக்கம் ஒரு பாயிண்ட் வரப்ப அப்ப ஒரு பாயிண்டோட ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் R ன்னு எடுத்துக்கிறோம். அப்ப எனக்கு இந்த பாயிண்டோட ரெசிஸ்டன்ஸ் இந்த பாயிண்டோட ரெசிஸ்டன்ஸ் அதுதான் என்ன சொல்லிருக்காங்கன்னா R/2.
ஓகேவா? அப்ப ரெண்டு பாயிண்ட் ஏன் கேக்குறாங்க, இந்த ரெண்டு பாயிண்டோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னா கேக்குறாங்க. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்கல. क्वेश्चन நல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. சோ அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த பாயிண்டோட ரெசிஸ்டன்ஸ் என்ன, இந்த பாயிண்டோட ரெசிஸ்டன்ஸ் என்ன தனித்தனியா கண்டுபிடிச்சிட்டு இது ரெண்டும் எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க, parallel. அப்ப parallelனா ஃபார்முலா வந்து என்ன, 1/r1 plus 1/r2. சோ அப்ப எனக்கு ரெண்டு பக்கமே எனக்கு அதோட வேல்யூ வந்து என்ன, 2π தான். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. சோ அப்ப எனக்கு r/2 அப்படின்னு வரும். r/2 வரப்ப நமக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன, 4π divided by 2. சோ அப்ப கேன்சல் ஆயிடுச்சு நமக்கு 2π. சோ இதுதான் வந்து இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ. அதாவது A பாயிண்டோட ரெசிஸ்டன்ஸ் 2π, B பாயிண்டோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 2π. ஓகேவா? அப்ப எனக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டு பாயிண்ட்டுக்கு சேர்த்து நமக்கு 4π அப்படின்னு வருது. இப்போ இது ரெண்டுமே வந்து parallel கனெக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றதுனால 1/r1 plus 1/r2, 1/2π plus 1/2π. சோ சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும், 1/π. இது 1/rp யோட வேல்யூ. rp யோட வேல்யூ π. சோ அப்ப எனக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா π ஓம். இதுதான் வந்து equivalent resistance between the point A and B. புரியுதா? क्वेश्चन கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. क्वेश्चन புரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர்ஸ் வந்து சால்வ் பண்ணு. ஏதோ ஒண்ணு அப்படின்னு போட்டுட்டு வராது. புரியுதா? என்ன क्वेश्चंस கேக்குறாங்க, அது என்னென்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க 1 மார்க்ஸ்ல, அது எப்படி நம்ம சால்வ் பண்ணனும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். சோ இது எல்லாமே நம்ம சால்வ் பண்றது என்ன, இத பேஸ் பண்ணி ஏதாவது இன்டீரியர் 1 மார்க் கொடுத்தா கூட நீ சால்வ் பண்ணதுக்காக இந்த மாதிரி தனித்தனியா போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு. இதுல வேற ஏதாவது மாத்தி கொடுத்தாலோ இல்ல வேல்யூஸ் ஏதாவது அந்த மாதிரி மாத்தி கொடுத்தாலும் கண்டிப்பா இன்டீரியர் 1 மார்க்ஸ்ல அந்த மாதிரி கொடுப்பாங்க. புக் பேக் क्वेश्चनே தான் இருக்கும். ஆனா அந்த இடத்துல ஒரு வேல்யூ மட்டும் மாத்த பப்ளிக்ல அந்த மாதிரி கேட்பாங்க क्वेश्चंस. நம்ம என்ன பண்ணுவோம், வெறும் ஆப்ஷன்ஸ் மட்டும் படிச்சிருப்போம். நம்ம தான் அப்படியே படிப்போம். 1 மார்க்ஸ் புக் பேக் 1 மார்க்ஸ் எப்படி படிப்பேன், क्वेश्चन எல்லாம் படிக்கிறது இல்ல. 4 ஆன்சர் இருக்கா, 4 ஆன்சர் என்ன. ஆனா இந்த இதுக்கு வந்து அந்த மாதிரி படிச்சுனா ஒண்ணுமே பண்ண முடியாது. மத்ததுக்கெல்லாம் ஓகே, 10th 11th கூட அந்த மாதிரி வரும். 12th பொறுத்த வரைக்கும் புக் பேக் क्वेश्चंஸ்ல கண்டிஷனா மாத்துவாங்க. இதுல வந்து A and B ன்னு இருக்கும், பப்ளிக்ல பார்த்தா B and A ன்னு இருக்கும். அப்ப வேல்யூ வந்து மாறும். சோ இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அந்த கெபாசிட்டன்ஸ் ஒரு ப்ராப்ளம் போட்டோம், ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அந்த கெபாசிட்டன்ஸ் போட்டுட்டு ஏக்கும் சிக்கும் நடுவுல இருக்கிற ஈக்குவலன்ட் கெபாசிட்டன்ஸ் பப்ளிக்ல ஒரு டைம் சிக்கும் ஏக்கும்ன்றப்ப ஆன்சர் மாறுச்சு. சோ மொத்த பேரும் பண்ண ஆன்சர் தப்பு பண்ணது என்னன்னா புக் பேக்ல இருக்கிற क्वेश्चंस நினைச்சு மாத்துறாங்க. சோ அதனால படிக்கிறப்ப क्वेश्चन கிளியரா புரிஞ்சிட்டு 1 மார்க் கூட படி. நல்லா சொன்னேன், ஈஸியா 99 எடுத்துடலாம். அந்த 1 மார்க் எடுக்கிறது தான் கஷ்டம். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ஸ் எல்லாமே அட்டெண்ட் பண்ணிடலாம். நமக்கு சென்டம் வேணும் அப்படின்னா 1 மார்க்ஸ் கொஞ்சம் பிரீஃபா படிச்சா மார்க்ஸ் போறதே வந்து பிசிக்ஸ்ல 1 மார்க்ல தான் போகும். சோ அதுக்காக தான் நான் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து क्वेश्चंस படிச்சு படின்னு சொல்றேன். சரியா? புரிஞ்சா? செகண்ட் क्वेश्चन கிளியர்? எஸ், ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் क्वेश्चन பாரு. படிடா. தேர்ட் क्वेश्चन படி. தேர்ட் क्वेश्चन படி. A toaster operating at 240 volt has a resistance of 120 ohm. ஓகே, அதாவது என்னன்னா ஒரு டோஸ்டர் வந்து எவ்வளவு வோல்டேஜ்ல ஆபரேட் ஆகுது அப்படின்னா 240 வோல்டேஜ்ல ஆபரேட் ஆகுது. நெக்ஸ்ட் அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து என்ன அப்படின்னு, அதாவது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 120 ஓம். பவரோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. சோ நம்ம கிட்ட இருக்கிற கிவன் வந்து என்னன்னா வோல்டேஜும் ரெசிஸ்டன்ஸும் இருக்கு. பவருக்கு என்னென்ன ஃபார்முலா இருக்கு, P is equal to VI, அப்புறம் P is equal to V square by R, அப்புறம் P is equal to மூணு ஃபார்முலா வருமே P க்கு. ஓம்ஸ் லா ஃபார்முலா வச்சு ஓம்ஸ் லா ஃபார்முலா P is equal to ஒரு ஃபார்முலா P is equal to VI. ஓகே, நெக்ஸ்ட் P is equal to V square by R. இன்னொரு ஃபார்முலா P is equal to I square R. ஆமாதானே? ஏன்னா V க்கு என்ன ஃபார்முலா வரும், P is equal to IR. ஆல்ரெடி இங்க ஒரு I இருக்கு, அப்ப I into I square R. சோ மூணு ஃபார்முலா வந்து ஓம்ஸ் லா பேஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். மோஸ்ட்லி செகண்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் ஓம்ஸ் லா ஃபார்முலாஸ் தான் நிறைய ரிப்பீட்டா வரும். சோ இப்போ நமக்கு இருக்கிற கிவன் டேட்டா வந்து கரண்டோட வேல்யூ கொடுக்கல, ஒன்லி வந்து என்ன வோல்டேஜும் ரெசிஸ்டன்ஸும் மட்டும் தான் இருக்கு. சோ அப்ப அதை வச்சு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்னா பவர் கண்டுபிடிக்கணும். சோ பவருக்கு P is equal to V square by R. V ஓட வேல்யூ 240, R ஓட வேல்யூ வந்து 120. So அப்ப 240 square by 120. So 240 120 cancel பண்ணினா 2. So அப்ப 240 into 2 480 watts. அவரோட SI யூனிட் வந்து என்ன, ரெசிஸ்டன்ஸ் ஓட SI யூனிட் வந்து என்ன, கரண்ட் ஓட SI யூனிட், வோல்டேஜ் ஓட SI யூனிட் வோல்ட், ஹீட் ஓட SI யூனிட், எனர்ஜிக்கு
அது ஏதாவது இருக்கா? சோ அந்த யூனிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்டா பாத்துக்கோ. ஓகேவா? ட்ரிஃப்ட் வெலாசிட்டி மீட்டர் பர் ஓகே. எஸ் ஓகே கரெக்டா. சோ கிளியரா? மூணு ப்ராப்ளம் புரிஞ்சா? நெக்ஸ்ட் fourth question. சோ fourth question பாரு. the color coding படிடா. fourth question read பண்ண. A target resistor of 47 plus or minus 4.7 kilo ohm to be marked with rings of different colors for its identification. The color code sequence will be. Okay. So என்ன கேக்குறாங்க, ஆல்ரெடி நம்ம அந்த கரண்ட் இது கலர் கோட் வந்து ஞாபகம் இருக்கா? என்ன ஒரு வேர்ட் சொன்ன? BB ராய், கிரேட், ரிட்டன், அப்புறம் வெரி குட் ஒய். அந்த மாதிரி ஒரு வேர்டு. இப்ப இந்த மாதிரி வேர்ட் மார்க்ல எல்லாம் கொடுக்கறப்ப நம்ம டேபிள் காலம் போட்டு ஞாபகம் வச்சுக்க முடியாது. சோ அதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு வேர்டு வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டா BBROY, கிரேட், GB, PGW அந்த மாதிரி அந்த வேர்ட் மட்டும் எழுதிட்டு அதுக்கு நேரா 0 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் எழுதிட்டு நெக்ஸ்ட் வந்து நான் சொல்லிருக்கேன் ஃபர்ஸ்ட் கலர் வந்து எதை இண்டிகேட் பண்ணும்? ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் வந்து எதை இண்டிகேட் பண்ணும்? சாரி டிஜிட், ரெண்டு டிஜிட்மே வந்து சாரி மொத்தம் 3 கலர் இருக்குமா? 3 கலர்ல ஃபர்ஸ்ட் 2 கலர் வந்து டிஜிட் இண்டிகேட் பண்ணும், தேர்ட் வந்து மல்டிப்ளை இண்டிகேட் பண்ணும், ஃபோர்த் கலர் வந்து என்ன சொன்னாங்க? டாலரன்ஸ் இண்டிகேட் பண்ணும்னு சொன்னேன். டாலரன்ஸ் அப்படின்னா இட் இஸ் நதிங் பட் எரர் அப்படின்னு அர்த்தம். லாஸ்ன்னு சொல்லலாம், அதோட எரர் அப்படின்னு சொல்லலாம். சோ இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா நம்பர்ஸாவே கொடுத்துட்டாங்க, அதோட கலர் என்னன்னு கேக்குறாங்க. சோ இப்போ நமக்கு என்ன வரும்? கலர் 4 அப்படின்னா அதோட இது வந்து என்ன? எல்லோ. நெக்ஸ்ட் 7க்கு என்ன வரும்? வயலட். அந்த டேபிள் காலம் எடு. டேபிள் காலம் பார். பேஜ் நம்பர் 94. சோ இதுல பாரு. சோ நமக்கு 4 வந்து என்ன அப்படின்னா yellow. சோ அதனால yellow ஃபர்ஸ்ட் வந்து yellow. நெக்ஸ்ட் அடுத்து வந்து என்ன? 4 7க்கு வந்து என்ன? violet. ஓகே. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் வந்து டிஜிட் இண்டிகேட் பண்ணனும்னு சொன்னேன். இப்போ எனக்கு एक्चुअली என்ன வேல்யூஸ் அப்படின்னா 47 கிலோ ஓம். 47 கிலோ ஓம் பிளஸ் ஆர் மைனஸ் 4.7 ன்னு அர்த்தம். சரி இதெல்ல டாலரன்ஸ் எப்பவுமே வந்து லாஸ்டா தான் வரும். சோ அப்ப அந்த பிளஸ் ஆர் மைனஸ்ல வந்துச்சுனாவே அது டாலரன்ஸ் தான். சோ நீ அத வந்து என்ன பண்ணனும்? தேர்டா எடுக்க கூடாது. அது டாலரன்ஸ் வந்து எப்பவுமே லாஸ்டா தான் வரும். சோ கிலோ ஓம்ல இருக்கு இல்லையா? அப்ப கிலோ ஓம்னா என்ன அர்த்தம்? 10 to the power of 3. அப்ப எனக்கு 10 to the power of 3 வந்து என்ன இருக்கு? ஆரஞ்சு. அப்ப எனக்கு தேர்ட் வந்து எனக்கு ஆரஞ்சு. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து 4.7 பிளஸ் ஆர் மைனஸ் 4.7 எரர் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம எரர் அப்படின்னா நம்ம 11th படிச்சிருப்போம்ல. எப்படி நம்ம எரர் வேல்யூ அப்படின்னா எரர் டிவைடட் பை அதோட ட்ரூ வேல்யூ இன்டு பெர்சன்டேஜ் எரர் போடணும். ஞாபகம் இருக்கு இல்லையா? சோ அப்ப எனக்கு 4.7 னா எப்படி போடுவேன்? 4.7 டிவைடட் பை 47. இதுதான் அதோட ஒரிஜினல் வேல்யூ. இங்க இருக்கு பாரு. ஃபர்ஸ்ட்லயே வந்து என்ன? 47 plus or minus 4.7. அப்ப எனக்கு plus or minus அப்படினாவே இது எரர், இது இதோட ட்ரூ வேல்யூ. அப்ப எனக்கு 4.7 divided by 47 into 100. இது வந்து என்ன ஆகும்? 0.1 0.1 into percentage ல வந்துச்சுனா 100. அப்ப என்ன வரும்? 10%. அப்ப 10% னா அதோட கலர் வந்து என்ன? சில்வர். சோ அப்ப நீ உனக்கு சப்போஸ் இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, டாலரன்ஸ் வந்து நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஒரே ஒரு ஷார்ட்கட் வந்து இந்த yellow, violet, orange இது மூணு வந்துருச்சுனாவே அந்த ஆப்ஷன்ஸ்ல பாரு மூணுமே இருக்கா பாரு. எது இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்றது சப்போஸ் உனக்கு மறந்து போச்சு, டாலரன்ஸ் வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணனும் தெரியல அப்படின்னா இந்த ஆப்ஷன் இந்த ஷார்ட்கட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆப்ஷன்ல இருக்கு பாரு. சோ நமக்கு மூணு கலர் வந்துருச்சு, yellow, violet, orange. இது மூணு வந்துச்சு. இதுல வேற எதுலயாவது அந்த மாதிரி இருக்கா? yellow, violet, orange எங்கேயாவது இருக்கா? சோ இல்ல. அப்ப நமக்கு இது வருது, அப்ப கண்டிப்பா அது லாஸ்ட் வந்து சில்வரா தான் இருக்கும். அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து இன்கேஸ் மறந்துருச்சுன்னா அதுக்காக இதையே இந்த மெத்தடை யூஸ் பண்ணக்கூடாது.
சரியா? டாலரன்ஸ் வந்து ஃபைண்ட் பண்றது அந்த எரர் வேல்யூ டிவைடட் பை ட்ரூ வேல்யூ வச்சு டாலரன்ஸ் ஃபைண்ட் பண்ணிடலாம். உனக்கு சப்போஸ் அது திடீர்னு கன்ஃபியூஷன்ஸ் ஆயிடுச்சு, சில்வரா கோல்டா கலர்லெஸ்ஸான்னு தெரியல அப்படின்னா இந்த 3 கரெக்டா வந்துச்சு அப்படின்னா அது லாஸ்டா இருக்கிற ஆப்ஷன்ஸ் என்னவோ அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கணும். புரியுதா? கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? எஸ், ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து சொல்லி பார்க்கலாம். அடுத்ததும் கலர் கோடிங் தான். இது என்ன கலர்டா? ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து என்ன? பிரவுன். நெக்ஸ்ட் அடுத்தது பிளாக், அடுத்தது yellow, அப்புறம் கோல்ட். ஓகே, கோல்ட் இருக்கு. எதுவுமே இல்லனா கலர்லெஸ். கோல்ட் இருக்கா? பாருங்க, நல்லா பாருங்க. கோல்ட். ஓகே, என்ன கோல்டோட டாலரன்ஸ்? 5%. ஓகே, இங்க என்ன கேக்குறாங்கன்னா what is the value of resistance of the following resistor? ஓகே, சோ அப்ப brown வந்து 1, black 0, yellow வந்து 10 to the power of 4. ஓகேவா? இப்போ அத மூணுத்தையும் சேர்த்து எழுதுறப்ப எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் ரெண்டு கலர் வந்து டிஜிட்டா 1 0, தேர்ட் கலர் வந்து மல்டிப்ளை. சோ அப்ப 10 to the power of 4. சோ அப்ப 10 into 10 to the power of 4 ஆப்ஷன் இருக்காங்க ஏதாவது? இந்த 4 ஆப்ஷன்ஸ்ல ஏதாவது இருக்கா? இல்ல. எப்படி கொடுத்திருக்காங்கன்னா கிலோ ஓம்ல கொடுத்திருக்காங்க. எல்லாமே கிலோ ஓம்ல தான் கொடுத்திருக்காங்க. அப்ப நான் இத கிலோ ஓமா மாத்தணும்னா கிலோ ஓம்ல அந்த வேல்யூ வந்து என்ன? அப்ப எனக்கு இந்த 10 to the power of 4 10 to the power of 3 ஆ மாத்தணும்னா எனக்கு இங்க என்ன ஆகும்? 100 ஆயிடுமா? அப்ப 100 into 10 to the power of 3. சோ அப்ப 100 கிலோ ஓம். பெர்சன்டேஜ் எவ்வளவு? 5% of tolerance. சோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்ல கொடுக்கல. சோ அதனால 100 கிலோ ஓம் அப்படின்னு டிக் பண்ணுங்க. ஓகேவா? இது ஆப்ஷன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட். புரியுதா? எப்படி கலர் கோடிங் பார்க்கணும் புரியுதா? உனக்கு ஆப்ஷன்ஸ்ல என்ன இருக்குன்னு பாரு. சப்போஸ் ஏதாவது ஆப்ஷன்ஸ்ல வித் டாலரன்ஸ் 5%, வித் டாலரன்ஸ் 10% அந்த மாதிரி கொடுத்திருந்தா நம்ம அந்த ஆப்ஷன்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். சோ நமக்கு டாலரன்ஸ் கொடுக்காதப்ப என்ன கிவன் வேல்யூ கொடுத்திருக்காங்களோ அதுல என்ன ஆப்ஷனோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். கிளியரா? புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எஸ், ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து படி பார்க்கலாம். 6th question. Two wires of A and B with circular cross section are made up of the same material with equal lengths. Suppose RA equal to 3 RB, then what? RA is equal to 3 RB. What is the ratio of the radius of wire A to that of? Okay, so எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? அதாவது क्वेश्चंस நல்லா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ரெண்டு வயர், ஓகேவா? ஒரு வயர் வந்து A, இன்னொரு வயர் வந்து B. ஓகேவா? அதோட கிராஸ் செக்ஷன் ஏரியானா ரெண்டு வயர்டா. இப்ப இது ஒரு வயர், இது ஒரு வயர், இது ஒரு வயர். இந்த வயர் A, இந்த வயர் B. இதோட கிராஸ் செக்ஷன் ஏரியாவும் இதோட கிராஸ் செக்ஷன் ஏரியாவும் சேம். இதோட லென்த்தும் சேம். क्वेश्चन அதானே? புரியுதா? இங்க பாரு. Two wires of A and B with the circular cross section are made up of the same material with equal length. ஓகேவா? அடுத்தது suppose RA is equal to 3 RB. அப்ப நான் சொன்னேன்ல இது RA னா இதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 3 RB. Then what is the ratio of the radius of the wire A to that of B அப்படினு கேக்குறாங்க. ஒரு இதோட ரெசிஸ்டன்ஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க. இதோட ரெசிஸ்டன்ஸ் தெரியல. ஓகேவா? RA மட்டும் கொடுத்துட்டாங்க. இதோட வேல்யூ தெரியல. என்ன கேக்குறாங்கன்னா இதோட ரேடியஸ், அதாவது இந்த வயரோட ரேடியஸும் இந்த வயரோட ரேடியஸ்க்கு இருக்கிற ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்க. ரேடியஸ் நம்ம என்னன்னு சொல்வோம்? இதோட ரேடியஸ் என்னன்னு சொல்வோம்? ரேடியஸ் ஜெனரலா என்னன்னு சொல்வோம்? ஸ்மால் ஆர் கேபிட்டல் ஆர்? அப்ப எனக்கு இதோட ரேஷியோ, இதோட ரேடியஸ் என்னன்னு சொல்லலாம்? R1. இதோட ரேடியஸ் R2. அப்ப எனக்கு R1 by R2 ஓட வேல்யூ என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க क्वेश्चन. நல்ல क्वेश्चंस கிளியரா புரிஞ்சுக்கோ, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இல்ல R1 R2 பதிலா RA RB கூட வெச்சுக்கோ. ஏன்னா நம்ம இது A B தான் எடுத்துக்கிறோம். சோ அதனால RA க்கும் RB க்கும் இருக்கிற ரேஷியோ என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க. சோ வேற ஏதாவது given data இருக்கா இதுல? வேற ஏதாவது given data இருக்கா? ஓகே, சோ இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, லெந்த் கொடுத்திருக்காங்க, ஏரியா கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் கொடுத்திருந்தா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? R is equal to
rho L by A. Okay. So இது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். Okay. So இப்போ இன்னொரு என்ன given கொடுத்திருக்காங்கன்னா R is equal to 3RB அப்படின்னு கொடுத்துட்டு So நமக்கு வர ஃபார்முலா R is equal to rho L by A. ஏன் இந்த இடத்துல pi r square போட்டுருக்காங்க? Area of circle. ஏன்னா அங்க क्वेश्चंस என்ன கொடுத்திருக்காங்க? Circle அப்படின்னு கொடுத்ததால A க்கு பதிலா pi r square அப்படின்னு போடுறோம். இப்போ என்ன கேக்குறாங்க? நம்மளோட क्वेश्चन radius of the wire A க்கும் B க்கும் இருக்கிற the ratio கேக்குறாங்க. அப்ப எனக்கு நம்ம கிட்ட இருக்கிற given data R மட்டும் தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க? இது. அப்ப எனக்கு இது எப்படி இருக்கு? அப்ப எனக்கு நமக்கு தேவை என்னமோ அதை மட்டும் எடுத்துக்கோ. ஏன்னா ரோ எல் இது எல்லாமே கேன்சல் ஆயிடும். ஏன்னா எல்லாமே சேம் தான். ஃபர்ஸ்ட் வயருக்கும் லென்த் ஏரியா எல்லாமே சேம் தான். சாரி லென்த்தும் இன்னொன்னு என்ன சேமா ஏரியா கிராஸ் செக்ஷன். அப்ப எனக்கு அது எல்லாமே எனக்கு கேன்சல் ஆகுறப்ப எனக்கு என்ன தேவை அப்படின்னா ரெசிஸ்டன்ஸும் ரேடியஸும் தான் தேவை. அப்ப எனக்கு இது ரெண்டு எப்படி இருக்கு அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே. அப்ப இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் வரப்ப எனக்கு இது ஜெனரல் ஃபார்முலா. எனக்கு A வயர் வரப்ப R is equal to 1 by RA square, RB is equal to 1 by RB square. ஓகே. சோ இப்போ என்ன கேக்குறாங்க அப்படின்னா ரேஷியோ அப்படின்னு கேக்குறப்ப RA by RB. அப்ப 1 by RA square 1 by RB square. இது மேல போகும், இது கீழே வரும். அப்ப எனக்கு RB square by RA square. RB by RA வ கேக்குறாங்க RA by RB. அப்ப எனக்கு RA square by RB square னா இது என்ன ஆகும்? மேல போகும், இது கீழே வரும். அப்ப எனக்கு RB by RA. RB அப்படியே போட்டுக்கற. RA வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 3RB. அப்ப எனக்கு RB க்கு RB கேன்சல் ஆகுது. என்ன வருது? இது வந்து RA square by RB square ல வேல்யூ வந்து 1/3. பட் ஆனா நமக்கு என்ன வேணும்? RA by RB. அப்ப என்ன வரும்? 1/3. ஓகேவா? கிளியரா புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? क्वेश्चंसல என்ன given இருக்கோ அதுக்கேத்த ஃபார்முலா என்ன அப்படின்றத பாரு. சோ இதுக்கு வேற ஏதாவது ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா இல்ல ஓம்ஸ் லா ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா யோசிக்காத. என்ன given டேட்டா இருக்கு, என்ன ஃபைண்ட் பண்ண சொல்றாங்கன்றத வச்சு நீ வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணு. ஓகேவா? சோ ஆப்ஷன் வந்து 1/√3. ஓகேவா? எத்தனாவது ஆப்ஷன்? தேர்ட் ஆப்ஷன். சி ஆப்ஷன் 1/√3. ஓகே. நெக்ஸ்ட் அடுத்த ஃபார்முலா, அடுத்த क्वेश्चन பாரு. அடுத்த क्वेश्चन பாரு. 7th क्वेश्चन படிங்க. A wire connected to a power supply of 230 volt has power dissipation P1. Suppose the wire is cut into two equal pieces and connected parallel to the same power supply. In this case, power dissipation is P2. The ratio of P2 by P1 is. Okay. So அதாவது a wire connected to a power supply 230 voltage has power dissipation. ஓகேவா? நெக்ஸ்ட் அதாவது ஒரு வயர் கொடுத்துட்டாங்க. இந்த வயருக்கு போற பவர் சப்ளை வந்து 230 வோல்டேஜ்னு கொடுத்துட்டாங்க. சரியா? சோ இங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா இந்த வயரை நான் வந்து கட் பண்றேன். இந்த வயரை நான் கட் பண்றேன். அப்ப எனக்கு நான் ரெண்டா கட் பண்றப்ப எனக்கு இது ஒரு பவர் டிசிபேஷன் இருக்கும், இது ஒரு பவர் டிசிபேஷன் இருக்கும். டோட்டல் பவர் P. இப்ப நான் இத ரெண்டா கட் பண்ணிட்டேன்னா இது வந்து என்ன, இது என்ன? இது P1, இது P2. தனித்தனியா கேக்குறேன். இது P1, இது P2. என்ன கேக்குறாங்க? So suppose the wire is cut into two equal pieces. ரெண்டா கட் பண்ணிட்டு இத ரெண்டுத்தையும் parallel-ஆ கனெக்ட் பண்றேன். ஒரு வயர் இருந்துச்சுடா, ஒரு லென்த்தி வயர். இத 2 ஈக்குவல் பீஸா கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்ட பிறகு எனக்கு இது ரெண்டு எப்படி ஆயிடுச்சு? parallel ஆயிடுச்சு. அப்ப இந்த மாதிரி parallel-ஆ இருக்கிறப்ப இதோட பவர் டிசிபேஷன் என்ன? அப்போ என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க அப்படின்னா the power dissipation வந்து P2, the ratio for P2 by P1 என்னன்னு கேக்குறாங்க. क्वेश्चन புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஒரு வயர், அந்த வயரை கட் டோட்டலா இருக்கிறப்ப அதோட பவர் டிசிபேஷன் P. இந்த வயரை ரெண்டா கட் பண்ணா எனக்கு இந்த மாதிரி பிரிஞ்சிருச்சு. அப்ப இதோட பவர் வந்து P1, இதோட பவர் வந்து P2. இது ரெண்டும் parallel-ஆ கனெக்ட் ஆயிருக்கு. இது ரெண்டும் parallel-ஆ கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப அந்த மாதிரி கனெக்ட் ஆயிருக்கப்ப எனக்கு இந்த P2க்கும் P1க்கும் இருக்கிற ரேஷியோ என்ன அப்படின்றதான் क्वेश्चन. புரியுதா? क्वेश्चन அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. சோ எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? என்ன ரேஷியோ? என்னென்ன given கொடுத்திருக்காங்க சொல்ல? வோல்டேஜஸ். அப்புறம் வேற ஏதாவது வேர்ட் இருக்கா? வோல்டேஜ் மட்டும். அதாவது the wire is connected to a power supply 230 voltage. The wire is cut into two equal pieces and connected in parallel. சோ அப்ப எனக்கு parallel வரப்ப கண்டிப்பா எனக்கு என்ன தேவை? என்ன நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா என்ன தேவை நமக்கு அந்த இடத்துல? ரெசிஸ்டன்ஸ் தேவை. அப்ப எனக்கு பவர்க்கும் ரெசிஸ்டன்ஸ்க்கும் என்ன ரிலேஷன்?
P is equal to P square by R. So அப்ப எனக்கு P யும் R என்ன கண்டிஷன்? அப்ப எனக்கு P1 is inversely proportional to 1 by R1. P2 is inversely proportional to 1 by R2. Okay. இப்போ எனக்கு வந்து என்ன கேக்குறாங்கன்னா எனக்கு அந்த வயரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலா டிவைட் பண்றோம். அதாவது 2 ஈக்குவலா டிவைட் பண்றோம். அப்ப எனக்கு என்ன ஆகும்? R1 by 2. So அப்ப எனக்கு parallelன்றப்ப 1 by R1 by 2 plus 1 by R1 by 2. So இது மேல போச்சுனா என்ன ஆகும்? 2 by R1 plus 2 by R1 என்ன வரும்? இது வந்து 1 by R2 ஓட வேல்யூ. R2 ஓட வேல்யூ R1 by 4. ஓகே. இதுல இருந்து R1 ஓட வேல்யூ சொல்லு. R1 is equal to இந்த சைடு போச்சுனா என்ன ஆகும்? 4R2. ஓகே. சோ இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? எதுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கணும்? P2 க்கும் P1 க்கும் கண்டுபிடிக்கணும். சோ முதல்ல நம்ம P1 by P2 கண்டுபிடிச்சலாம். அதுக்கு அப்புறம் இத அப்படியே இன்வெர்ஸ் எடுத்துக்கலாம். சோ அப்ப எனக்கு P1 அப்படிங்க வரப்ப என்ன வரும்? 1 by R1. P2 வரப்ப இது எப்படி சேஞ்ச் ஆகும்? R2 by R1. சோ இப்ப R2 அப்படியே போட்டுட்டு R1 இங்க என்ன கண்டுபிடிச்சோம்? அப்ப எனக்கு R2 கேன்சல் ஆயிடுச்சுனா என்ன வரும்? இது வந்து P1 by P2 ஓட வேல்யூ. சோ அப்ப P2 by P1 ஓட வேல்யூ 4 by 1 ன்னு வரும். அது என்னன்னு எழுதலாம்? 4 அப்படினு எழுதலாம். ஓகேவா? சோ அப்ப உங்களுக்கு ஆப்ஷன் D தான் வந்து 7th क्वेश्चनோட ஆன்சர். ஓகேவா? கிளியரா? புரியுதா? ஏதா டவுட் இருக்கா? 1 மார்க்ஸ் கிளியர். சரிமா? இதுவா